லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அப்போது மதுவிலக்கு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மது வகைகள் கொள்முதல், அதிக விலைக்கு விற்பனை, பார்ட்டி ஃபண்ட் வசூல், டெண்டர் முறைகேடு, சட்டவிரோத பார்கள் உள்ளிட்ட பல வழிகளில் ஊழல் நடந்திருப்பதாக எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செந்தில் பாலாஜியின் வீடு, டாஸ்மாக் முன்னாள் அதிகாரிகளின் வீடுகள், மது வகைகள் சப்ளை செய்த ஆலைகள், அதன் குடோன்கள் உள்ளிட்ட 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். சென்னை ஹோட்டலில் தங்கியிருந்த செந்தில் பாலாஜியிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி சென்னை ஹைகோர்ட்டில் முறையிட்டார். நீதிபதி இளந்திரையன் மனுவை விசாரித்தார். செந்தில் பாலாஜியின் வக்கீல் வாதிடும்போது எஃப்ஐஆரில் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, டாஸ்மாக் அதிகாரிகள் செய்த குற்றத்திற்கு செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டுவது சரியல்ல என்றார். டாஸ்மாகில் சுமார் 100 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை கூறியது. விசாரணை ஆரம்ப கட்டத்தில்தான் இருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கினால் அது விசாரணையை முற்றிலும் பாதிக்கும் என வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி, டாஸ்மாக் ஊழலுக்கும் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதற்கும் ஆதாரங்கள் உள்ளன. குற்றம் சாட்டப்பட்டவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்கான முகாந்திரம் இருக்கிறது என்றார். செந்தில் பாலாஜியை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அவசியம் இருப்பதாக காவல்துறை சொல்வதை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த நீதிபதி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். டாஸ்மாக் ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது.